Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures la second unit fixed beam analysis பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல problem number 9. A fixed beam of span 6 meter is subjected to a point load of 50 kN at 2 meter from the left support. Determine the fixed end moments and draw SFD and BMD. Given beam வரைஞ்சிக்கலாம். That is fixed beam of span 6 meter. Fixed beam வரைஞ்சி 6 meter mark பண்ணிக்கோங்க. Is subjected to a point load of 50 kN at 2 meter from the left support. அதாவது டோட்டலாக 6 மீட்டர் லெஃப்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த 50 kN ஆக்ட் பண்ணுறாப்புல கொடுத்துருக்காங்க. therefore ரிமைனிங் போர்ஷன் 4 மீட்டர் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. determine the fixed end moments and draw SFD BMD. fixed end moments MA and MB கால்குலேட் பண்ணிக்கணும். SFD BMD வரைஞ்சிக்கலாம். சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த பீமை எடுத்து செப்பரேட்டாக வரைஞ்சிக்கலாம். பீமை செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கிறோம். ஏ அண்ட் பி மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஸ்பான் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். 50 kN பாயிண்ட் லோட் அட் 2 மீட்டரில் அப்ளை ஆகுது. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 4 மீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ஏ அண்ட் ஆர்பி அப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. எம்ஏ அண்ட் எம்பி என் மொமெண்ட்ஸும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் லோடிங் கண்டிஷன் சிமெட்ரிக்கல் கிடையாது. அதாவது சென்டரில் நீங்கள் செக்ஷன் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் லோட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் சிமெட்ரிக்கல். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது சென்டரில் லோட் ஆக்ட் பண்ணலை, லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்குது. therefore அன்சிமெட்ரிக்கல் லோட். லோடிங் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக டோட்டல் லோட் டிவைட் பை 2 அந்த ஃபார்முலாவில் போட்டு ஆர்ஏ ஆர்பி கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாண்டர்ட் கேஸ் அதாவது நியூமரிக்கல் வேல்யூ இல்லாமல் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்துருந்தோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 மீட்டரை ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய 4 மீட்டரை பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. தென் டோட்டல் ஸ்பான் டிஸ்டன்ஸை எல்னு நீங்கள் டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு பி டிவைட் பை எல் அண்ட் ஆல்சோ ஆர்பி ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஏ டிவைட் பை எல். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் ஆர்ஏ ஆர்பி கால்குலேட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ யூக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் சிக்மா எம் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா வி ஈக்குவல் டு 0 இதை யூஸ் பண்ணி தான் ஆர்ஏ அண்ட் ஆர்பி கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்ல சிக்மா எம் ஈக்குவல் டு 0 தட் இஸ் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ. ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பொறுத்து எல்லா ஃபோர்ஸையும் மொமெண்ட் எடுத்துக்கணும். நவ் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ தட் இஸ் சிக்மா எம்ஏ இஸ் ஈக்குவல் டு 0. பீமை சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore ஆர்ஏ ஆர்பி அண்ட் டவுன்வர்ட் லோட் இந்த மூணையும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். மொமெண்ட் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஆர்ஏ ஃபோர்ஸ் அலாங் ஏ இருக்கிறதுனால அதை மொமெண்ட் எடுக்க முடியாது. therefore ரிமைனிங் இருக்கக்கூடியது ஆர்பி அண்ட் டவுன்வர்ட் லோட் தான். டவுன்வர்ட் லோட் கிளாக் வைஸாக இருக்கிறதுனால செக்ஷனுக்கு ரைட் சைடில் நெகட்டிவ் தான். therefore -50 இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் லோடுக்கும் என் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். therefore -50 into 2 ப்ளஸ் ஆர்பி அப்போர்ட் ரியாக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர்பி இன்டு இந்த டிஸ்டன்ஸ் 6 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ -100 ப்ளஸ் 6RB is equal to 0. -100 ரைட் சைடில் எழுதினீங்கன்னா +100. therefore RB equal to 100 divided by 6 is equal to 16.67 kN. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் யூக்லிபிரியம் ஈக்குவேஷன் சிக்மா V equal to 0 that is sum of all vertical forces is equal to 0. RA and RB upward force இருக்கிறதுனால பாசிட்டிவ் that is plus RA plus RB and 50 kN டவுன்வர்டாக இருக்கிறதுனால -50 is equal to 0. ஆர்பிக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா RA -33.33 is equal to 0. therefore RA equal to 33.33 kN பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சப்போர்ட் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம். இப்போ பீம் சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் இருக்குது. இப்போ பெண்டி மொமெண்ட் அபவுட் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட் at C அதாவது பாயிண்ட் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் பெண்டி மொமெண்ட் கிடைக்கும். therefore பெண்டி மொமெண்ட் at C is equal to WAB divided by L. ஃபார்முலால போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மொமெண்ட் அபவுட் C கால்குலேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் C பாயிண்ட்ல செக்ஷனை கன்சிடர் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆர்ஏ ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்குது. செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் அப்போர்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் கிளாக் வைஸ் மூமெண்ட் பாசிட்டிவ் தான். therefore பிளஸ் ஆர்ஏ இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் தான். ஆர்ஏ இன்ட்டு 2 ஆர்ஏ வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். 33.33 into 2 கால்குலேட் பண்ணிங்கன்னா 66.67 kN மீட்டர் இருக்குது. அதர்வைஸ் ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா ஃபார்முலாலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். தட் இஸ் மேக்ஸிமம் பெண்டி மூமெண்ட் அட் C equal to 66.67 kN மீட்டர். இப்போ 3 பாயிண்ட்ஸ்லேயே பெண்டி மூமெண்ட் வேல்யூ இருக்குது. therefore பெண்டி மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்டில் 0 மார்க் பண்ணிக்கோங்க. சி பாயிண்டில் ப்ளஸ் 66.67 kN மீட்டர் மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் லோட் ஆனதுனால ஸ்ட்ரைட் லைனில் கனெக்ட் பண்ணால் போதும். therefore ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம் கிடச்சிருக்கு.
Now area of free bending moment diagram A1 calculate பண்ணிக்கணும். That is half into BH தான். A1 equal to half into B value 6 meter and H value 66.67 meter. Substitute பண்ணிங்கன்னா A1 equal to 200 kilonewton meter square. Box போட்டு வச்சுக்கோங்க. Next step fixed end moment diagram வரைஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப்ல MA and MB ரெண்டு fixed end moments-ஐயும் கன்சிடர் பண்ணிக்கணும். Loading condition unsymmetrical-ஆ இருக்குது. Therefore MA is not equal to MB. MAயும் MBயும் ஈக்குவலா இல்ல. ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஜாஸ்தியா வச்சுக்கலாம். Since the loading is unsymmetrical, MA not equal to MB. இப்போ fixed end moment diagram வரைஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஜாஸ்தியா அசியூம் பண்ணி n மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளத்துல MA ஜாஸ்தியாவும் MBA கொஞ்சம் லெஸ் வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore fixed end moment diagram trapezoidal ஷேப்ல இருக்குது, வரைஞ்சுக்கோங்க. MA and MB மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ fixed end moment diagramக்கான ஏரியா A2 கால்குலேட் பண்ணிக்கணும். trapezoidal ஷேப்புக்கான ஏரியா ஃபார்முலா ரெண்டு parallel sides distance உடைய ஆவரேஜ் இன்டு அந்த ரெண்டு சைட்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ட்ரெபிசாய்டல்ல parallel sides வந்து MA and MB தான். therefore A2 equal to MA plus MB divided by 2 into இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் in between இருக்கக்கூடிய distance span length தான் 6 meter. therefore into 6 meter 2ஐயும் 6ஐயும் cancel பண்ணிக்கலாம், that is 3. இப்போ A2 equal to 3 into MA plus MB பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. fourth stepல find fixed end moments. fixed end moments calculate பண்றதுக்கு apply area moment theorem 1, that is A1 is equal to A2. A1 already calculate பண்ணி வச்சிருக்கோம். A1 right sideல A2 value, that is 3 into MA plus MB. 3 left sideல கொண்டு வந்துக்கலாம், that is 200 divided by 3 is equal to MA plus MB, that is equal to 66.67 கிடைச்சிருக்கு. therefore MA plus MB equal to 66.67. இதுக்கு மேல நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. therefore இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். MA and MB கால்குலேட் பண்ணணும்னா நம்ம செகண்ட் தியரத்தையும் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். therefore apply area moment theorem 2, that is A1 x1 is equal to A2 x2. A1 means free bending moment diagram area, x1 means அதனுடைய centroid distance from any one support is equal to A2 means fixed end moment diagram கான area into the fixed end moment diagram கான centroid distance from the support. ரெண்டு centroid distanceக்கும் same support தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல A1 x1 கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் ஈஸிக்காக வேண்டி free bending moment diagram ட்ரையாங்கிளை நம்ம 1 and 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய ஏரியா இன்டு அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் ப்ளஸ் செகண்ட் ட்ரையாங்கிளுடைய ஏரியா இன்டு அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் அப்படி போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே தேர்ட் செமஸ்டரில் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். அதை அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஆஃப் BH ஆஃப் இன்டு இந்த பேஸ் வேல்யூ 2 மீட்டர், H வேல்யூ 66.67, that is half into base value into அதனுடைய H value 66.67 into இந்த centroid distance from A support calculate பண்ணீங்கன்னா 2/3 of the base distance 2 meter தான், 2/3 into 2. then second triangle area of BH half into base value 4 meter and H value 66.67 தான், half into base value 4 meter into 66.67 into அதனுடைய centroid distance calculate பண்ணணும்னா இந்த triangle உடைய centroid distance from the vertical face ஃபர்ஸ்ட்ல கால்குலேட் பண்ணிட்டு then remaining portion 2 மீட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். therefore vertical faceல இருந்து அதனுடைய centroid distance 1/3 of base value தான், that is 1/3 into 4 plus remaining distance 2 meter, 1/3 into 4 plus 2 meter. plus symbol இருக்கிறதுனால செப்பரேட்டா நீங்க பிராக்கெட் போட்டு இதை ரெடியூஸ் பண்ண பிறகு தான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். then ரெண்டு மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன்ஸையும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ண பிறகு தான் ஆட் பண்ணணும். therefore ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் பிராக்கெட் சிம்பிள் போட்டுக்கோங்க. that is equal to fixed bending moment diagramக்கான ஏரியா into அதனுடைய centroid distance. இப்போ fixed end moment diagramமும் trapezoidal ஷேப்ல இருக்கிறதுனால ஈஸிக்காக வேண்டி ஒரு ரெக்டாங்கிள் தென் ஒரு ட்ரையாங்கிளா பிரிச்சிருக்கோம். ரெக்டாங்கிளா ஃபர்ஸ்ட் செக்ஷனாகவும் ட்ரையாங்கிளா செகண்ட் செக்ஷனாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனுடைய ஏரியா இன்டு அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரெக்டாங்கிளா இருக்கிறதுனால அதனுடைய ஏரியா B into H தான். பேஸ் வேல்யூ 6 மீட்டர், H வேல்யூ MB, that is 6 into MB இன்டு அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா ரெக்டாங்கிள் ஆனதுனால half into base value, that is half into 6 மீட்டர் into half into 6. செகண்ட் போர்ஷன் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குது. அதனுடைய ஏரியா ஆஃப் BH half into பேஸ் வேல்யூ 6 மீட்டர், H வேல்யூ இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான், that is டோட்டல் MA இருந்து MBக்கான வேல்யூ நீங்க மைனஸ் பண்ணி ரிமைனிங் வேல்யூ தான் இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ். therefore MA minus MB half into
பேஸ் வேல்யூ 6 மீட்டர், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் MA minus MB. இன்று அதனுடைய சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1/3 ஆஃப் பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் 6 மீட்டர். therefore 1/3 into 6. 1/3 into 6. இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு செப்பரேட்டாக ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளுக்கு ரெண்டு சைட்லேயும் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கான கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ஆட் பண்ணணும். therefore ப்ராக்கெட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷனை நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது 88.89, செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷனை ரெடியூஸ் பண்ணும்போது 444.46, சென்டரில் இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கால்குலேஷனில் 18 MB அண்ட் செகண்ட் கால்குலேஷனை ரெடியூஸ் பண்ணும்போது 6 into MA minus MB. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தென் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 6 கொண்டு ப்ராக்கெட்டுடைய இன்சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore 6 MA minus 6 MB. இப்போ லெஃப்ட் சைடில் 533.35 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எழுதுனீங்கன்னா 18 MB ப்ளஸ் 6 MA மைனஸ் 6 MB. இப்போ லெஃப்ட் சைடில் சேம் வேல்யூ எழுதிக்கோங்க. ரைட் சைடில் 6 MA அண்ட் 18 MB மைனஸ் 6 MB கால்குலேட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் 12 MB அதையும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை 6 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை 6 கொண்டு டிவைட் பண்ணீங்கன்னா 88.89, ரைட் சைடில் MA ப்ளஸ் 2 MB. இதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணவும் முடியாது, கால்குலேட் பண்ணவும் முடியாது. நமக்கு வேண்டியது MA அண்ட் MB. therefore இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் MA ப்ளஸ் MB ஈக்குவல் டு 66.67 இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி MA அண்ட் MB கால்குலேட் பண்ணணும். therefore செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். therefore MA ப்ளஸ் 2 MB மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய MA ப்ளஸ் MB பார்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் MA ப்ளஸ் MB அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபர்ஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூவை மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். therefore MA ப்ளஸ் 2 MB மைனஸ் MA மைனஸ் MB இஸ் ஈக்குவல் டு இந்த கால்குலேஷனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 22.27 இருக்குது. ப்ளஸ் MA அண்ட் மைனஸ் MA ரெண்டே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 MB மைனஸ் 1 MB that is equal to 1 MB, that is MB equal to 22.27 kilonewton meter கிடைச்சிருக்கு. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் MA ப்ளஸ் MB equal to 66.67 இருக்குது. அந்த ஈக்குவேஷனில் MBக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி MA கால்குலேட் பண்ணிக்கலாம். MA ப்ளஸ் 22.27 is equal to 66.67. இதிலேருந்து MA கால்குலேட் பண்ணிங்கன்னா 44.4 kilonewton meter. பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. MA அண்ட் MB கால்குலேட் பண்ணிட்டோம். தென் நெட் மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும். நெட் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா மேக்ஸிமம் ஃப்ரீ மொமெண்ட் மைனஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட். ஃபர்ஸ்ட்டில் நெட் பெண்டி மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ பெண்டி மொமெண்ட் டயக்ராம் அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராம் ரெண்டையும் கம்பைண்டாக வரைஞ்சிக்கோங்க. பாசிட்டிவ் போர்ஷன் அண்ட் நெகட்டிவ் போர்ஷன் ஓவர்லேப் ஆகக்கூடிய போர்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் போர்ஷனை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் MAக்கான வேல்யூ தான் நெட் பெண்டி மொமெண்ட் டயக்ராமில் மார்க் பண்ணிக்கணும். ரைட் சைடில் MBக்கான வேல்யூ. இதுவரையும் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் அதாவது MA அண்ட் MB ஈக்குவலாக இருந்துச்சு. therefore நம்ம ஈஸியாக அந்த நெட் மொமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா MA ஜாஸ்தியாகவும் MB குறைவாகவும் இருக்குது. therefore அந்த லைன் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால செப்பரேட்டாக தான் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் நெட் பெண்டி மொமெண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் பாசிட்டிவ் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு அட் C பாயிண்டில் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். therefore இந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராமை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டயக்ராமை செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கிறோம். MA MB மார்க் பண்ணியிருக்கிறோம். MB வேல்யூ 22.27, MA வேல்யூ 44.4. இப்போ இந்த ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் டயக்ராமை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ரெக்டாங்குலர் போர்ஷன் அண்ட் ட்ரையாங்குலர் போர்ஷன். ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கான எல்லா ஆர்டினேட்ஸும் நமக்கு தெரியும். ட்ரையாங்குலர் போர்ஷனில் A பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 44.4ல் 22.27 மைனஸ் பண்ணிங்கன்னா 22.17 அதை மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்குலர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டினேட்ஸ் அதாவது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் C பாயிண்டில் தெரியாது. அந்த ட்ரையாங்குலர் போர்ஷனில் அட் B பாயிண்டில் 0 வேல்யூ தான் வரும். therefore இந்த x டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த x டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் பியிலேருந்து C வர உள்ள ட்ரையாங்கிள் ஸ்மால் ட்ரையாங்கிள் அண்ட் B பாயிண்ட்லேருந்து A வர உள்ள ட்ரையாங்கிள் லார்ஜ் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். தட் இஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் x டிவைட் பை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 4 இஸ் ஈக்குவல் டு vertical distance 22.13 divided by horizontal distance 6. இதிலிருந்து x value calculate பண்ணிக்கலாம்.
that is 22.13 divided by 6 into 4 போட்டிங்கன்னா 14.75. X value rectangular portionக்கு aboveல இருக்கக்கூடிய அந்த distance மட்டும்தான். Therefore total இந்த vertical distance calculate பண்ணணும்னா 14.75 plus 22.27 add பண்ணிக்கணும். That is equal to 37. The total distance x distanceயும் 22.27ஐயும் add பண்ணி உங்களுக்கு 37 கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். Fixed end moment diagramக்கான ஆர்டினேட்ஸ் வந்து A பாயிண்ட்ல 44.4 and C பாயிண்ட்ல 37, B பாயிண்ட்ல 22.27. Therefore net bending moment value calculate பண்றதுக்கு இந்த 66.67ல இருந்து 37 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 29.67 கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் net moment. That is net moment equal to 29.67 kilonewton meter. நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு ஆஸ் யூஷுவலாக எல்லா பாயிண்ட்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். தென் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கான ப்ரொசீஜர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனால இந்த ப்ராப்ளமில் ஒன்லி லோட் டயக்ராமை மட்டும் யூஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறத பார்த்துக்கலாம். தட் இஸ் RA RB கால்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. RAக்கான வேல்யூ 33.33, RBக்கான வேல்யூ 16.67. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கான 0 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. RA பாயிண்ட்ல RA 33.33 ஆனதுனால அப்போட ஒரு 33.33 பாயிண்ட்ஸுக்கு மேல் நோக்கி லைன் வரைஞ்சுக்கோங்க. தென் A to C எந்த லோடும் இல்லை, therefore ஹரிசாண்டலாவே மூவ் பண்ணிக்கலாம். C பாயிண்ட்ல பாயிண்ட் லோட் 50 அப்ளை ஆகுது. அந்த லோட் டவுன்வர்டா இருக்கிறதுனால 33.33ல இருந்து டவுன்வர்டா 50 பாயிண்ட் மூவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 33.33 மைனஸ் 50 கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 16.67 இருக்கும். therefore அது 0 லைனுக்கு பிலோவில் வந்துருங்க. தென் C to B எந்த லோடும் இல்லை, therefore ஹரிசாண்டலாகவே மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் B பாயிண்டில் RB அப்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது, அதனுடைய வேல்யூ 16.67. therefore நீங்கள் மேல் நோக்கி ஒரு 16.67 பாயிண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிங்கன்னா 0ல் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க. திஸ் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர்ஸ் P1 P2 அதனுடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். நெட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் P1 P2 மார்க் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அலாங் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் இங்கே பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 தான். therefore அந்த பாயிண்டில் செக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் RA அண்ட் MA ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் அபவுட் P1 நீங்கள் மொமெண்ட் எடுத்தீங்கன்னா RA into X மைனஸ் MA, RA MAக்கான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி X வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 1.33. X வேல்யூ மீன்ஸ் சப்போர்ட்லேருந்து P1 வர உள்ள டிஸ்டன்ஸ் தான். therefore பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர் பாயிண்ட் P1 is at 1.33 distance from support A. same wise P2 point is 1.33 meter distance from B support. அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.